நண்பர்களே, நம்ம பதிவு 7/1ல வந்து என்ன ஒரு 10 காரணங்கள்னால பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கிறது தள்ளி போகுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில போட்டிருந்தோம். இப்போ இந்த பதிவுல வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே வந்து உஷ்ணவீரியமான உணவுகள். இந்த உணவுகள் உங்க உணவுல வந்து இடம் பெற்றுட்டே இருந்துச்சு அப்படின்னா, பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜஸ் ஆகுறது, ஒயிட் டிஸ்சார்ஜஸ் ஆகுறதுனால ஹீமோகுளோபின் குறையிறது, கர்ப்பப்பையில சூடு தங்குறது, அது மட்டும் இல்லாம, இந்த நீர்க்கட்டிகள் உருவாகிறது. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸும், இந்த உஷ்ணவீரியமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் தான் காரணம். ஸோ இந்த ஃபுட்ட அவாய்ட் பண்ணா, உங்களுக்கு உடல் வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சருக்கு வந்துரும். கர்ப்பப்பையில உஷ்ணம் தங்காது. ஸோ உங்களுக்கு கருத்தரிக்கிற சான்ஸ் அதிகமாயிடும். நீங்க வந்து இந்த உணவுகள தவிர்த்து நீங்க வழக்கமா யார்ட்ட சித்தாவோ, ஆயுர்வேதாவோ அல்லது அலோபதியில ட்ரீட்மெண்ட் பண்றவங்கள்ட்ட நீங்க எங்க வேணா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் இந்த ஃபுட்ட வந்து நீங்க உணவுக்குள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸா வந்து இருக்கும். கருமுட்டையை பலமாக்கும். அதாவது வந்து அந்த உணவு முறைகள் 2வது பட்டியல்ல இருக்கும். பாதாம், முந்திரி, அத்தி இதெல்லாம் வந்து இருக்கும். இத வந்து எவ்வளோ அதிகமா சேர்த்துக்க முடியுமோ, அவ்வளோ அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பகுதி எண் 2, 3, 4 இதில வந்து அன்றாடம் வாழ்க்கையில ஆரோக்கியமா நீங்க பயன்படுத்த வேண்டிய உணவு முறைகள் எல்லாம் அதில குடுத்துருக்கும். அத கோ த்ரூ பண்ணுங்க. இந்த உணவுகள வந்து நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டியதுன்னு இருக்கிற பட்டியல்ல நீங்க தவிர்த்து, சாப்பிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா, 100% அந்த பேபி ஃபார்மேஷன்ஸ் ஈஸியா கிளியர் ஆயி வந்துரும். என்னன்னா, அந்த சூடு தான் காரணம். அந்த சூட்ட இது வந்து தணிச்சிடும். அவ்வளோதான்.